இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு டிஃபால்ட் விபிசி யூஸ் பண்ணுறதுனால இருக்கக்கூடிய லிமிட்டேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். ரைட். ஸோ இதில் ரொம்ப ஃபஸ்ட்டாக இருக்கிறது குளோபல் ஸ்கோப். ஓகே, ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the default VPC is global, which means it spans all the GCP region. While this can be an advantage in terms of connectivity, but it might lead to increased complexity and potential security concerns, especially if you want to enforce a regional isolation. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, மேபி நம்மளோட கன்சோல் போய் அதை வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்போ வந்து என்னோடய விபிசி நெட்வொர்க் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் என்னோடய டிஃபால்ட் விபிசி இல்லையா. இப்போ இதை கிளிக் பண்ணால் எனக்கு அதுக்குள்ளே எத்தனை 42 சப்நெட்ஸ் இருக்குது. கரெக்டாக 40, இப்போ டிஃபால்ட் விபிசியில் 42 சப்நெட்ஸ் இருக்குது. நத்திங் பட் 42 சப் நெட்வொர்க்ஸ். கரெக்டுங்களா. இப்போது இதை நான் இதை கிளிக் பண்ண தேவையில்லை. இங்கே சப்நெட்ஸ் இன் கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ மொத்தமாக எனக்கு இந்த பர்டிகுலர் டிஃபால்ட் விபிசியில் 42 ரீஜியன்ஸ் வந்து மேப் ஆகிருக்கு. இப்போது ஒரு உதாரணத்துக்கு பார்க்குறோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோடய அப்ளிகேஷன் வந்து சம்வேர் எங்கே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ என்னோடய அப்ளிகேஷன் வந்து இப்போது யூஎஸில் இருக்கிற ஈஸ்ட் ஜோனில் தான் என்னோடய யூசர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க. என்னோடய கஸ்டமர்ஸ் வந்து யூஎஸோட ஈஸ்ட் ஜோனில் தான் என்னோடய யூசர்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற எந்த பார்ட்லேயும் கிடையாது. அப்போது என்னோடய அப்ளிகேஷன் நான் எங்கே டிப்ளாய் பண்ணுவேன், யூஎஸோட ஈஸ்ட் ஜோனில் தான் நான் டிப்ளாய் பண்ணுவேன். மேபி வந்து இந்த 2 ரீஜன்லேயோ 3 ரீஜனில் கூட நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பட் ஆனால் எனக்கு ஓவராலாக 42 சப்நெட்வொர்க்ஸ் இருக்குது. ஆனால் என்னோடய ரெக்குயர்மெண்ட்டு வெறும் யூஎஸோட ஈஸ்ட் ஜோனில் மட்டும்தான் நான் வைக்க போகிறேன், ஈஸ்ட் ரீஜனில் மட்டும்தான் நான் வைக்க போகிறேன், டிப்ளாய் பண்ண போகிறேன். அப்படின்னும்போது வெறும் ஒரு 3 ரீஜனில் மட்டும்தான் நான் டிப்ளாய் பண்ண போகிறேன்னும் போது எனக்கு அன்னெசரியாக அப்போ 39 சப்நெட்வொர்க்ஸ் எனக்கு வேஸ்ட்டு. அப்போது இந்த 39 சப்நெட்வொர்க்ஸ் எனக்கு வேஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது இதை நான் டெலீட் பண்ணிடலாமா அப்படின்னு பார்த்தா டெலீட் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் டிஃபால்ட் சப் நெட்வொர்க்ஸ். ஓகே, அப்போ டெலீட் பண்ணவும் முடியாது. டெலீட் பண்ண முடியாதுன்றதுனால இதை நம்ம மேனேஜ் பண்ணியே ஆகணும், மெயின்டைன் பண்ணியே ஆகணும். இட் மே லீட் டு பொட்டன்ஷியல் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ். ஓகே, ஸோ அதை தான் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தா குளோபலாக வந்து கனெக்டிவிட்டிக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் ஆனால் இன்னொரு பக்கம் அதை மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அன்வான்டாக நிறைய சப் நெட்வொர்க்ஸ் இருக்குது. நமக்கு வேணுமோ இல்லையோ, ஆனால் அன்வான்டாக நிறைய சப் நெட்வொர்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஃபைன். இப்போ இதே இப்படி கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து என்னோடய யூசர்ஸ் வந்து யூஎஸோட ஈஸ்ட்டில் இருக்கிறாங்க, ப்ளஸ் வந்து இப்போ யூரோப்லேயும் சில ரீஜனில் இருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு ரீஜனில் மட்டும் இருந்தால் போதும் இல்லை. எனக்கு இந்த பக்கம் யூஎஸோட ஈஸ்ட்டில் ஒரு 2 ரீஜனில் வச்சுக்கிறேன், யூரோப்பில் ஒரு 2 ரீஜன் மட்டும் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கிட்டா கூட எனக்கு 4 ரீஜன் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கூட எனக்கு 42ல் 4 போக 38 ரீஜன்ஸ் வந்து எனக்கு வந்து இங்கே அந்த நெட்வொர்க்ஸ்லாம் க்ரியேட் ஆகிருக்கிறது வேஸ்ட்டு. அப்போ என்னால் வேஸ்ட்டு தானே, இது அப்போ எனக்கு தேவையில்லை, நான் எடுத்துடலாமான்னு தான் டெஃபினெட்லி இட்ஸ் நாட் பாசிபிள். இப்போ அதை பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. நான் இந்த இதை வேணால் எடுக்கிறேன். ஆஃப்ரிக்காவில் எனக்கு பிஸ்னஸே இல்லைன்னு வச்சுக்கலாமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு. கஸ்டமர் இல்லை அப்படின்னா எனக்கு இப்போ இது நெட்வொர்க் தேவையில்லை, நான் டெலீட் பண்ணிடலாமான்னு பார்த்தா யூ கேன் நாட் டெலீட் இட். இது வந்து ஒரு லிமிட்டேஷன். ஓகே, ஸோ இதை தான் சொல்கிறாங்க. அப்போ இதை டெலீட் பண்ண முடியாது. அப்போ இப்போ நம்ம தானே மேனேஜ் பண்ணணும், அப்போ இது யூஸ் பண்ணி ஆகணும். அப்போது இது எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறது? அப்போது இட் மே லீட் டு அ செக்யூரிட்டி கன்சர்ன். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ் மென்ஷன்ட் இன் தி ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் limited customization அப்படின்றது அடுத்த பாயிண்ட். ஸோ த டிஃபால்ட் விபிசி இஸ் டிசைன்டு ஃபார் சிம்பிளிசிட்டி அண்ட் ஈஸ் ஆஃப் யூஸ், பட் இட் மைட் லேக் தி லெவல் ஆஃப் கஸ்டமைசேஷன் தட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் அ காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர். If your project demands a specific IP ranges or subnetting or other advanced configuration, then the default VPC may be restrictive. ஸோ என்ன சொல்கிறாங்க, அதாவது கஸ்டமைசேஷன் ரொம்ப பண்ண முடியாது. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும், பட் ஆனால் சிம்பிளிஃபைடாக இருந்தாலும் கஸ்டமைசேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கோ அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும். அதில் வந்து நம்ம நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியாது. உதாரணத்துக்கு இதை எப்படி பார்க்கலான்னு பார்த்தா, இப்போது இதே எடுத்துக்கலாம். ஓகே, மேபி இதே ரீஜன் எடுத்துக்கிறேனே, இந்த சப்நெட்டவே எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம கஸ்டமைசேஷன் பண்ண முடியுமா முடியாதான்றது தானே. இப்போது எனக்கு வந்து இந்த சப்நெட் இருக்குதுங்க, சரிங்களா. இப்போது /20 உங்களுக்கு ஏற்கனவே இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். எல்லா ரீஜன்ஸுக்குமே ஒரு /20 சப்நெட், நான் ஓவர்லாப்பிங் சப்நெட் வந்து அலோகேட் ஆகிருக்கோன்னு. இப்போது எனக்கு இந்த /20 பார்த்தலன்னு வச்சுக்கோங்களேன், மேபி நான் /16 வரைக்கும் நான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்.
அதுக்கான ப்ரிவிலேஜ் வந்து அதுக்கான ப்ரிவிலேஜை வந்து ஜிசிபி நமக்கு கொடுக்குது. பட் இதே இது எனக்கு இந்த ஐபியை சேஞ்ச் பண்ணணும், எனக்கு இந்த 213 ஐபி எனக்கு இங்கே வேண்டாம், எனக்கு வந்து இன்ஸ்டெட் ஆஃப் 213 ஐ வாண்ட் டு யூஸ் சம்திங் லைக் வெறும் 10.20. இந்த மாதிரி இது ஒரு ஐபி யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போது /20 இருக்குது இல்லையா, இந்த /20யை 16 போட்டாக்கா ஓகே, 16 வரைக்கும் மேக்ஸிமம் அலோவ் பண்ணும். இப்போ நீங்கள் இதவே 12 மாற்றினீங்கன்னா இட் வில் நெவர் ஒர்க், ஒரு 8 போட்டிங்கனாலும் இட் வில் நெவர் ஒர்க். ஓகே, ஏன்னா இதோட டிசைன் அந்த மாதிரி தான் பாருங்கள், அப்டேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்டேட் ஆனதுக்கப்புறம் இது வந்து கிரே அவுட் ஆகும். வேறல்ஸ் இதவே நீங்கள் /12, 13 or 14 இந்த மாதிரி போட்டிங்கன்னா அப்பயே வந்து உங்களுக்கு எரர் பாப்பப் ஆயிரும். ஸோ கஸ்டமைசேஷன் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கையில் கிடையாது. ஆர்எல்ஸ் அதே மாதிரி இப்போ 10.218.00/20 அப்படியே நான் /16 மாற்றினேன். கரெக்டாக? இப்போ இதே இது 10.218.00 நெட்வொர்க்குக்கு பதிலாக நான் 10.20 ஒரு நெட்வொர்க்காக க்ரியேட் பண்ணணும்னு நினச்சா இட் வில் நாட் அலோ மீ. நான் அதை காமிக்கிறேன். மேபி இது அப்டேட் ஆகிட்டு இருக்குது. ஆல்ரைட், ஸோ இப்போ அப்டேட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, /16க்கு அப்டேட் ஆயிடுச்சு. அதை அலோவ் பண்ணுது. ஆனால் இப்போ இதவேவும் நான் வந்து இது பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, திருப்பியும் எடிட் பண்ணிவிட்டு இப்போது /16 இருக்கா, இதை நான் மேபி /12ன்னு மாற்றுறேன் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சி இன்வேலிட் ஐபி ரேஞ்ச். இப்போ இதே நீங்கள் 16ன்னு மாற்றினீங்கன்னா ஒர்க் ஆகும். சரியா? இப்போ இதே இது எனக்கு இந்த ஐபி செக்மெண்ட்டே மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10.218க்கு பதிலாக மேபி 10.120 இல்லை 20 அப்படின்னு வச்சுக்கணும் அப்படின்னாலும் இட் வில் நெவர் அலோ. ஏன்னா இதே இது வேறு எங்கேயாவது யூஸ் ஆகிருக்கலாம். ஸோ நம்ம இஷ்டத்துக்கு இதை வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இதோட நேமை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தாலும் நெவர். சரியா? ஸோ அது எப்படி இருக்கோ அது அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சில இதை அதாவது இந்த சப்நெட் இன்க்ரீஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான் பண்ணிக்க முடியுமே தவிர அதுலேயுமே சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம கையில் கிடையாது. ஓகேங்களா? அதை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஆல்ரைட், ஃபைன். இப்போ 3வது பாயிண்ட் போனால் 3வது பாயிண்ட்டு கிட்டத்தட்ட இதுக்கு ஒத்து வர மாதிரி இருக்கும். பட் டிஃப்ரெண்ட் ரெக்குயர்மெண்ட்டில் வரும். அட்ரஸ் ரேஞ்ச் லிமிட்டேஷன்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா the default VPC comes with predefined IP addresses range. Yes, of course. If this range conflicts with your existing on-premises network or if they don't meet your specific addressing requirement, it could be a limitation. So we need to move to கஸ்டம் VPC. ஆனால் ஏற்கனவே இப்போ காமிச்சேன் இல்லையா, இப்போது நம்ம வந்து /20 இருக்கிறது /16 அந்தளவுக்கு நீங்கள் பண்ணிக்க முடியும். ஆனால் உங்கள் ஆன் ப்ரெமிசஸில் ஒரு நெட்வொர்க் இருக்குது, ஆனால் வந்து ஸோ அதே ஐபி தான் இங்கேயும் காமிக்குது. ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட்டை அவாய்ட் பண்ணணுன்றக்காக இங்கே நீங்கள் வேறு ஒரு ஐபி இது பண்ணணும் அப்படின்னா யூ கேன் நாட் டூ இட். ஆர் எல்ஸ் உங்கள் ஆன் ப்ரெமிசஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே சப்நெட்டை க்ரியேட் பண்ணணும்னா, இன் அதர் வேர்ட்ஸில் சொல்லணும்னா இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, இது வந்து ஒரு லிமிட்டேஷன். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது யூ கேனாட் யூஸ் த டிஃபால்ட் VPC, யூ ஷுட் கோ ஃபார் த கஸ்டம் VPC. தென் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ். இது என்ன சொல்கிறாங்க, த டிஃபால்ட் ஃபயர்வால் ரூல்ஸ் இன் த டிஃபால்ட் VPC ஆர் ரிலேட்டிவ்லி பெர்மிசிவ் டு என்ஷூர் ப்ராட் compatibility. Depending on your security posture, these rules might need adjustments to adhere to specific compliance standards or internal security policies. அதாவது நம்ம இதை பாயிண்ட் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து விபிசியோட ஃபஸ்ட்டு இது நம்ம டேஷ்போர்டில் போய் விபிசி பார்க்கும்போது நான் காமிச்சிருக்கேன். ஃபயர்வாலில் வந்து பார்க்கும்போது டிஃபால்ட் ஃபயர்வால்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம், டிஃபால்ட் ஃபயர்வால் ரூல்ஸ் பற்றி. அதில் வந்து பார்த்திங்கன்னா சில ஜென்ரிக்கான ஃபயர்வால் ரூல்ஸ் வந்து டிஃபால்ட்டாகவே அலௌட் ஆகிருந்துச்சு. லைக் RDP, ICMP, SSH இந்த மாதிரிலாம் சில டிஃபால்ட் ஃபயர்வால் ரூல்ஸ் வந்து ஆல்ரெடி அலௌட் ஆகிருந்துச்சு. கரெக்டாக? ஸோ உங்களோட செக்யூரிட்டி பேராமீட்டர்ஸ் தந்தாப்பில், உங்களோட ப்ராஜெக்டோட செக்யூரிட்டி ரெக்குயர்மெண்ட்ஸ் தந்தாப்பில் நீங்கள் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஸோ யூ ஷுட் ஆட் மோர், யூ ஷுட் டைட்டன் த செக்யூரிட்டி பாலிசி ஆர் ஃபயர்வால் பாலிசி. அப்போது உங்களுக்கு இது செட் ஆகாது, யூ ஷுட் மாடிஃபை இட். ஸோ இது வந்து ஒரு கன்சர்ன். அடுத்து கிராஸ் ப்ராஜெக்ட் கனெக்டிவிட்டி. இஃப் யூ நீட் டு கனெக்ட் அ ரிசோர்ஸஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், த டிஃபால்ட் VPC might not be the best choice. So setting up a VPC network peering or using a shared VPCs might be more suitable for such scenarios. Okay, so cross project connectivity க்கு இது வந்து செட் ஆகாது. அடுத்து lack of isolation controls. So the default VPC is designed to be straightforward, but it might lack the granularity that's needed for a strict isolation between different parts of your infrastructure. This could be a concern in environment
with stringent security or compliance requirements. Alright, then அடுத்தது scalability challenges. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். For the larger and more complex deployment, the default VPCs might face scalability challenges. If your project grows significantly, you may need to migrate to a custom VPC with more scalable configurations. நம்ம இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்க்கணுனாலே நம்ம அந்த சப்நெட் வச்சு பார்க்கலாம். நம்ம ஏன்னாக்கா /20 நீங்கள் /16 வரைக்கும் நீங்கள் கொண்டு போக முடிஞ்சுது. பட் ஆனால் அதுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியல இல்லையா? அதுக்கு மேலே உங்கள் நெட்வொர்க் வளர்ந்துச்சுன்னா யூ கேன் நாட் டூ இட். ஸோ ஃபார் டு அச்சீவ் தேட் நம்ம கஸ்டம் VPCக்கு தான் போகணும். அடுத்தது ஃபயர்வால் ரூல்ஸ் மாதிரி ரவுட்டிங்லேயுமே லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ த டிஃபால்ட் VPC கம்ஸ் வித் தி predefined set of routes. If your application requires a specific routing configuration, such as a custom route prioritization or a VPN configuration, you may find the default VPC is limiting it. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ரிசோர்ஸ் நேமிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். என்னன்னு பார்த்தா naming convention within the default VPC may be generic and not aligned with your organization's naming standard. Okay, this can lead to confusion, especially if you're working in a larger project with a multiple team member working concurrently. ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம இது ஏற்கனவே பார்த்தோம். நம்ம வந்து ஒரு டிஃபால்ட் VPCயோட நேம் என்னென்னு இருந்துச்சு, டிஃபால்ட்னு தான் இருக்கும். அதே மாதிரி அதுக்குள்ளே வந்து எத்தனை ரீஜியன்ஸ் ஆர் எத்தனை சப்நெட்வொர்க்ஸ் இருந்தாலும் அதுவுமே வில் பி இன் த நேம் ஆஃப் டிஃபால்ட்னு. ஓகே, ஸோ இப்படி இருக்கும்போது இட் வுட் லீட் யூ கன்ஃபியூஷன். எதுக்கானதுனே தெரியாது. ஏன்னா எல்லாமே டிஃபால்ட்ன்ற பேரில் இருக்கும்போது இட் வுட் லீட் டு அ கன்ஃபியூஷன். அதே மாதிரி இப்போது எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு நேமிங் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும், நேமிங் கன்வென்ஷன் ஒன்று இருக்கும். கரெக்டாக அந்த ஸ்டாண்டர்ட் படி அவங்க ரெப்ரசென்ட் பண்ணும்போது தான் தே கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை இட் எதுன்னு. பட் அந்த இப்போ நீங்கள் டிஃபால்ட் VPC போகிறீங்க அப்படின்னா யூ கேனாட் இட்ஸ் நேம், யூ கேனாட் சேஞ்ச் இட்ஸ் நேம். அப்போது உங்களோட கம்பெனியோட நேமிங் ஸ்டாண்டர்டுக்கு அது வந்து அலைனாக இருக்காது. அட் த சேம் டைம் இது வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் ஒர்க் பண்ணும்போது எந்தோடது எந்த சப் நெட்வொர்க்ஸ் எந்த ரீஜனோட இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக இது லீட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது யூ ஷுட் கோ ஃபார் த கஸ்டம் VPC. ஸோ இது எல்லாமே தான் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் யூஸிங் default VPC. Or in the other hand, these limitations drive us to move to the custom VPC அப்படின்னு சொல்லலாம். ஓகே.